ஜில் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பரான நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ 111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டோட டேட் பார்த்திங்கனாலே 1/1/2026 கூட்டி பார்த்தாலும் ஒன்று தான் வரும். ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட், நமக்கு ஒரு புது வருஷம், புது மாற்றத்தை, நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி 111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ராபிட் 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 சாண்ட் பண்ணுங்கள். அந்த முழு மாதமே, அதாவது நமக்கு இந்த ஹோல் வருஷமே ஜான்வரி 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபுல் இயரே சூப்பராக இருக்கணும், இந்த மாதம் நம்ம ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லபடியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபிட் 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 ரொம்ப சந்தோஷமாக சாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட ஜில் ஹீலிங்கோட ஆனிவர்சரியும் ஜான்வரி தான் வருது. இந்த வருஷம் ஜான்வரி 6th ஆனிவர்சரி. அதனால இந்த 6th ஆனிவர்சரிக்கு நிறைய பேருக்கு ரேக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணணும். நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் ரேக்கி கற்றுட்டு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் பார்க்கணுன்றதுக்காக 666 ருபீஸில் ரேக்கி கிளாஸோட பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே லிமிட்டடான மக்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால 2-3 பேட்சஸ் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஜூம் காலில் நம்ம மீட் பண்ணுவோம். சூப்பராக ரேக்கி எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க, கற்றுக்குவீங்க, செல்ஃப் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க, தீக்ஷை ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கும் மேலே எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க. ரேக்கி கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். யாரெல்லாம் ரேக்கி கற்றுருக்கீங்களோ கண்டிப்பாக லைஃப்பில் மாற்றங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ரேக்கியை சஜஸ்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் ரேக்கியை கொண்டுட்டு வாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, இந்த வரக்கூடிய ஜனவரி மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கலாம், உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜாக இருக்கலாம், யூனிவர்சல் கனெக்ஷனோட மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டி நினைக்கிறீங்களோ அவங்களோட கனெக்ஷனில் நமக்கு மெசேஜஸ் கிடைக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இந்த மாதம் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி, அடுத்த விஷயத்தை தாண்டி, அடுத்த பர்சன்ஸை தாண்டி உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்க பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்குவீங்க. நம்ம மனசு அமைதியாக இருக்கணும், அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எந்த தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தனியாக உங்களை லைட்டாக ஃபீல் பண்ண வச்சுக்குவீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கப்போவே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போக மாட்டீங்க. உங்களுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் போய் ஏதாவது பேசுகிறதோ, ஒரு அட்வைஸ் கொடுக்குறதோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களோட ஓன் எனர்ஜியில் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகும். லவ் அண்ட் பாண்டிங்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு இருக்கணுன்றதுக்கு நான் ஒரு டிசர்வ்டான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, அதுக்குண்டான சேம் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுறனாலையும், நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும், யார்லேயுமே தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பீங்க, அதை ஃபாலோவும் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் ரொம்ப பேசி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாத இடத்துலலாம் இப்போ இந்த மாதம் நீங்கள் பேசாமல் சைலண்ட் ஆகிடுவீங்க. தானாக நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ ஈர்த்துட்டு உங்கள்கிட்ட வரும். நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டதெல்லாம் இந்த மாதம் தானாக உங்களுக்கு அமைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த சேம் ப்ராப்ளமில் திருப்பி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு நல்ல டைம் உங்களுக்கு வருது. இந்த நல்ல டைம் இன்னும் இந்த 111 நம்பர்லாம் நீங்கள் ரொம்ப நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. 11 பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது
சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இல்லை யாரையாவது மீட் பண்ணுறது, யாரை பற்றியாவது நினைக்கிறப்போ இந்த டைமில் எல்லாம் இந்த டேட்டாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, அந்த 111 வந்து வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா டிசைட் பண்ணிக்கலாம், ஓகே நமக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது. அதே மாதிரி சில முக்கியமான வேலைகள் வந்து டிலே ஆகிட்டு இருந்ததெல்லாம் இந்த மந்தே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த டைமில். இந்த மாதம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு போவீங்க. உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கனாலேயே பெரிய வேலையெல்லாம் கூட ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் சென்ஸ் பண்ணிக்க மாட்டீங்க. உங்கள் கூட இருக்க உங்களோட லவ்டு ஒன்ஸ் எல்லாம் பயங்கர சேஃபாக இருக்காங்க. அவங்கள நினச்சி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. அவங்க உங்களோட பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் உங்களோட ப்ரேயர்ஸ்னால் அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்காக ஒரு வேண்டுதலோ பரிகாரமோ நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அது அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரொம்ப அழகாக ரீச் பண்ணுறாங்க. அதனால சேஃபாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் எந்த கடவுளை வேண்டி கேட்குறீங்களோ, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து டீப்பாக டெய்லியும் ஒரு 2 நிமிஷமாவது அந்த காடை நினச்சி டெய்லியுமே ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வேணாலும் சரி, உங்களுக்காக வேணாலும் சரி, டெய்லியும் ஒரு 2 நிமிஷங்கிறது அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அந்த பிளெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களோட லைஃப்பில் ஏதாவது தவறுகளை நடத்தணும், உங்களை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தானாக விலகி போயிடுவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களோட க்ரௌன் சக்கரா சூப்பராக இருக்குது. க்ரௌன் சக்கரா நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நடைபெறும். உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் ஆகும். இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்வீங்க, சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். வா வச்சோ இது சாப்பிட்டேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப ருசித்து சாப்பிடுவீங்க. அதாவது நீங்கள் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம பிறந்ததே இதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே அப்படின்ற ஒரு ஃபீலில் ஹாப்பியாக வந்து சாப்பிடுவீங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதம். ஏன்னா வந்து விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட ஹெல்த்தில் மெயினாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் எல்லாம் கிளியர் ஆகிட்டு வரதை பார்ப்பீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு நகையோட சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நகை வாங்கி சேர்க்கிறது, அது உங்களோட குழந்தைங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்காக இருக்கலாம். அந்த நகையோட சேர்ப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை டிசைனிங் ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான மந்தாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸில் ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்க இந்த வாரம் தெளிவாக இருப்பீங்க, தெளிவாக முடிவெடுப்பீங்க. ட்ராவலிங் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் வெளியே போகிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் தொலைதூர பயணமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த பிளெஸ்ஸிங்ஸோடவே போவீங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடம்லாம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஜேர்னியெல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மந்த் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணுறீங்க, இந்த நம்மளோட பிஸ்னஸில் இந்த விஷயத்தை வந்து ஆட் பண்ணணும், இல்லை உங்களோட வேலையில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான்லாம் வந்து ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் ஆகும். உங்களோட ஹையர் அஃபீஷியலில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மேலே இருக்கவங்க, உங்களுக்கு வயசில் பெரியவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தன்மையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபேவரும் பண்ணுவாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நீங்கள் இன்னும் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். உங்களை நிறைய விஷயம்னு சொல்ல முடியாது, நீங்கள் செஞ்ச சில தவறுகளை அவங்க வந்து ஈஸியாக மன்னிச்சு பரவாயில்ல இனிமேல் இப்படி
பண்ணாதன்னு உங்களுக்கு சொல்லி நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போவாங்க. அப்போ வந்து உங்களுக்கே ஓகே ஒரு சின்ன ஒரு கில்ட் ஃபீலும் கொடுக்கும். அந்த தவிர வந்து நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அவங்க சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைலாம் இந்த மந்த் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில ஒரு தப்பான முடிவுகளெல்லாம் சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதம்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை அப்படியே மாற்றி அமைச்சிடுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி பாதைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்குவீங்க. சில தப்பான ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்கள் கூட வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துகிட்டே இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் இந்த மந்த்து உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து எந்த எஃபர்ட்ஸும் போட தேவையில்லை. உங்களோட வைப்ரேஷனே அப்படி இருக்குது, தானாக அவங்க நகர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிலர் வந்து உங்கள் கூட இருக்காங்க, ஆனால் வந்து இந்த மாதம் வந்து விலகி போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நினச்சி கவலைப்படவே தேவையில்லை. அதை நினச்சி நீங்கள் பேனிக் ஆகவே தேவையில்லை. இவங்கெல்லாம் உங்களோட லைஃப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கன்றதை அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த கோ வித் த ஃப்ளோவில் இருந்துடணும். இவங்க இதை விட நமக்கு பெட்டரான லைஃப் வந்து அமையுன்ற வந்து நினச்சிக்கோங்க. இதுக்கெல்லாம் சில விஷயத்துக்கு பேனிக் ஆகவே வேண்டாம். உங்களுக்கு வந்து உங்களோட முன்னோர்களில் மெயினாக ஃபீமேலோட உங்கள் பாட்டியாக இருக்கலாம், உங்கள் பாட்டியாக இருக்கலாம், இல்லை ஆயாவாக இருக்கலாம், அம்மாச்சியாக இருக்கலாம், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க. இப்போ அவங்க இருக்காங்க, ஆனாலும் வந்து அவங்க ரொம்ப வயசாகிருக்கா, அவங்களால வந்து பெருசாக உங்கள்கிட்ட பேச முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அவங்களோட மனசில் வேண்டுதல் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க. அதுவே உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு எதுவும் மீன்ஸ் எந்த ஒரு பணத்துக்குமே ஈடு இல்லாத ஒரு விஷயம். அவங்க பிளெஸ்ஸிங்ஸில் நீங்கள் இருக்கிறது, அவங்க மனசில் நீங்கள் இருக்கிறது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்க பிரச்சனைகளும் தூசு மாதிரி தள்ளி போகிறதுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அவங்களெல்லாம் மனசில் நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க, நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி அவங்களோட ஏதாவது ஒரு பொருள், ஒரு குட்டி மோதிரமோ இல்லை ஏதாவது அவங்களோட ட்ரெஸ்ஸோ செயினோ ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸு நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறது, உங்களோட லைஃப்பில் வந்து அது லக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அது எனிதிங் அவங்க யூஸ் பண்ண ஒரு சீப்பாக இருக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் அவங்களோட பொருள்னு வச்சுக்கோங்களேன். அது உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குது. உங்களுக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இந்த மந்த் இருக்கும். அதை எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரீட்மெண்ட் போவீங்க, அந்த மாதிரி டாக்டரை பார்ப்பீங்க, இல்லை ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ரீசெக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம்லாம் மட்டும் இந்த மந்த் நடக்கும் உங்களுக்கு. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க, நீங்கள் இந்த மந்த் ஏதாவது ஒரு இப்போ புது வருஷம் நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்கள்ல, இதை நான் பண்ணணும் செய்யணுன்ட்டு. அது நீங்கள் இந்த மாதம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கிரேட் எனர்ஜி இருக்கும், ஒரு வெறி இருக்கும். இதை நான் பண்ணியே தான் ஆகணும், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் இதை நான் விடக்கூடாது அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இன்செக்யூர்டு ஃபீல் இந்த மந்தில் எதுலேயுமே உங்களுக்கு வராது. உங்களோட ரூட் சக்ரா பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் நினச்ச விஷயத்த செய்வீங்க. உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் எந்த தடங்களும் வராது. நல்ல மணி அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் இவரை நினச்சி இந்த ஹோல் மந்த்துக்கே ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு இன்னும் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் தீர்றதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியட் இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற டிசிஷனில் இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். எடுத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அது பாதியில் நிற்காது. அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ப்ராப்பராக இருப்பீங்க. அதில் வந்து நடுவில் பிரேக் ஆக மாட்டீங்க. வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாமுக்காக படிக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிங்கன்னா அதுலேருந்து இறங்க மாட்டீங்க, அதுக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவீங்க. ஸோ அந்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத
கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த மந்த்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சில விஷயம் வந்து நீங்கள் இவர்கிட்ட வேண்டி இதை நான் பண்ணிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோல் வச்சிடணும். ஸோ அது வச்சிங்கன்னா 100% உங்களுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்க உங்களோட வைப்ரேஷன் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ன விதமான மைண்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அப்படியே லோவாக இருந்ததெல்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. பழசெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த புது மாதத்தில் உங்களை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த டைமில் வந்து உங்களோட ஃபேஸே வந்து அப்படியே ரொம்ப சிரித்த முகமாக இருக்கும். சிரித்த முகத்தில் எல்லா வேலையும் செஞ்சுருவீங்க. எல்லா வேலையும் அடுத்தவங்கக்கிட்ட இருந்தும் வாங்கிடுவீங்க. சிரிச்சே எல்லா வேலையும் வந்து நீங்கள் வாங்கிக்கவும் செய்வீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ ஹை வைப்ரேஷனில் இருக்கனால உங்களோட தாட்ஸ் எல்லாம் குழப்பமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக தெளிவான முடிவுகளாக இருக்கும். அதாவது இன்றைக்கி ஹோல் டே பிளான் பண்ணுறீங்கன்னா, எனக்கு எங்கே போகணும், யாரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கிளியராக இருப்பீங்க. அது நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி போக மாட்டீங்க. உங்களோட வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருக்கனால நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கிறனால, இப்போ ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை திடீர்னு வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிளானே உங்களோட மைண்டுக்குள்ளே வரலன்னா கூட அந்த இடத்துல உங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க. நல்லா பேசுவீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அதெல்லாம் இந்த மந்த்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த மந்த்து வந்து நீங்கள் என்னவோ, உங்களோட பர்சனாலிட்டி என்னவோ, இதுதான் நான் அப்படின்றத வந்து காமிப்பீங்க. மீன்ஸ் எதையும் வந்து மறைச்சி பேச மாட்டீங்க. எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பொய் பேசணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சுன்னா கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல, உண்மையே பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்களாகவே ரியலாகவே இருப்பீங்க. ஃபேக்கான ஒரு பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு கூட வச்சுக்க மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட ஃபேக்காக இருக்காங்கன்னா அது ரொம்ப டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதையும் அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவீங்க. இவ்வளோலாம் ஆக்ட் பண்ணாதீங்க, நார்மலாக இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பேசுகிறீங்க, இது வந்து தப்பு, நீங்கள் வந்து ஏமாற்ற வந்திருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக வந்து பேசிடுவீங்க. அது சில இடத்துல சிலருக்கு உறுத்தலாக இருக்கும், அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பேசுறதுல எதுவுமே அங்கே தப்பே இருக்காது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மந்த் வந்து நிறைய ட்ராவல் பிளான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ட்ராவல் பிளான்ஸை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்குவீங்க. ஒரு ரூட் மேப் கையில் வச்சுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வந்து இங்கே போகிறோம், நாளைக்கு வந்து இங்கே போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதம். ஏன்னா நீங்கள் உங்களோட ட்ராவலில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய இப்போ இந்த ட்ராவல் பிளானில் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிறைய உங்களோட பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து க்ரியேட் ஆகும். புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமையறதுக்கான சான்சஸ் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து இந்த மந்த் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி சில உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறது, பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு வந்து இன்னும் எடுக்கிறது, இடம் பார்க்குறது, இதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இந்த மந்த் க்ரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸும் பெட்டராக இருக்கனால ரொம்ப ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு வந்து இந்த ஹோல் மந்த்தே வந்து ஜாய் அப்படின்ற நேமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நல்ல பண ஈர்ப்பு இருக்குது. பணத்துக்கு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. எல்லாத்தையும் விநாயகரை நினச்சிக்கோங்க, நமக்கு இதெல்லாம் அமைஞ்சிரும் செஞ்சிரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்களுக்கு பண ஈர்ப்பு ரொம்ப பெட்டராக இருக்குது. உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குது, அது ஹோல்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு புது லேண்டு வாங்கக்கூடிய அமைப்பு, தோட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஃபார்மிங் லேண்டு வாங்கக்கூடிய
அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கும் சரி உங்களோட குடும்பத்துக்கும் சரி நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு பர்சன். உங்களால் மட்டுமே உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வெளியிலேருந்து வர எந்த விதமான திருஷ்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உங்களோட ஒரு எனர்ஜி பிரேக் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க. எந்த ஒரு நெகட்டிவான பர்சனும் உங்களோட குடும்பத்துலேயும் சரி உங்களோட வேலை செய்கிற இடத்துலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அண்டை விடாமல் பார்த்துக்கிறது அதுக்கு உண்டான மெயின் பர்சனே நீங்கள் தான். என்ன காரணம்னா உங்களுக்கு இவ்வளோ டிவைன் சப்போர்ட் வந்து விநாயகரோடது இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, டக்குன்னு கட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவீங்க. நோ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்ருவீங்க. எந்த ஒரு லோ எனர்ஜிஸையும் வந்து நீங்கள் அட்ராக்டே பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் நல்ல விஷயத்த மட்டுமே இந்த மாதம் செய்வீங்க. ஏன்னா உங்களோட தாட்ஸ் வந்து அந்த நல்ல விஷயத்த மட்டுமே செய்ய தூண்டும். அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்கறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதுவும் வந்து ரொம்ப போல்டாக தட்டி கேட்பீங்க. நீங்கள் கேட்குற விஷயம் யாருமே உங்களை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லதுக்கு தான் வந்து வாய்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரேக்கி இன்னும் கற்றுக்கலையோ கண்டிப்பாக ஜான்வரி மந்தில் நம்மளோட ஆஃபர் 666 இந்த நம்மளோட 6th anniversary கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய சேஞ்சஸ்